சமீபத்தில் சில பேர் காதலை பற்றி கருத்து சொல்கிறது காதில் விழுந்தது. அதை கேட்டோடனே எனக்கு அப்படியே காண்டாக இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ லவ் இஸ் லெட்டிங் கோவா. இல்லை, எனக்கு புரியல. அப்புறம் என்ன டேஷுக்கே லவ் பண்ணீங்க? இதென்ன பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரனா? வீடை காலி பண்ணிட்டு போகிறேன் டாட்டாப்பா பேசணும்னா நம்மளாம் டாட்டாப்பா பேச சொல்லி அனுப்பிடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக லவ் வந்திருக்குமா அவங்க மேலே? என்னென்ன பண்ணியிருப்பாங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு? எவ்வளோ பாடியில் பட்டர்ஃப்ளைஸ் பறந்துருக்கும். எத்தனை நைட்டு தூங்க விடாமல் கடலை போட்டிருப்பாங்க. கேட்குற லவ் பாட்டெல்லாம் அவங்களுக்காக தான் எழுதின மாதிரியே ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. இனிமே உனக்குனா எனக்கு நீ இந்த மாதிரி தாட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் அவங்க போகிறேன் வேணான்னு சொல்லிட்டு போவாங்களாம். இவங்க ட்ரூ லவ்வில் வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களாம். வேடிக்கையா இல்லை? உனக்கு என்ன பிடிக்கலையா, எனக்கும் ஒன்று பிடிக்கலப்போ அப்படின்னு தூக்கி போட்டு கெத்தாவாங்க. அதை விட்டுட்டு இழுத்து பிடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்காக இப்படி ஒரு பொய் டைலாக சொல்லிடாதீங்க. பிகாஸ் ட்ரூ லவ் இஸ் லெட்டிங் கோ அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரூ லவ் வில் நெவர் லெட் கோ. அழும், அடம் பிடிக்கும், ஆர்ப்பாட்டம் பண்ணும், கண்ணீர் விட்டு கதறும் என்னை விட்டு போயிடாதுன்னு. அதையும் மீறி போகிறாங்க அப்படின்னா யூ டோன்ட் டிசர்வ் மை லவ் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு கெத்தா வெளியில் வாங்க. சும்மா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு உங்களவை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. ட்ரூ லவ் இஸ் லெட்டிங் கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் சாமியாராக வாழப்படுறது கிடையாது. வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு பார்ட்னரை பார்த்து அவங்களுக்கு நியாயமாக வாழத்தான் போகிறீங்க. ஸோ அதனால் இனிமே தயவு செஞ்சு இந்த பொய்யான டைலாக் சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க. ட்ரூ லவ் இஸ் லெட்டிங் கோ அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரூ லவ் will never go and will never let go.